வணக்கம். என்ன செய்தியை பார்க்க போகிறோன்னு கேட்டிங்கன்னா, பார்க்கவே மகிழ்ச்சியாக இருக்கிறது. எதை பார்க்குறதுக்கு மகிழ்ச்சியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்பீங்க. இந்த வீடியோவில் 3 வீடியோவை இணைக்க போகிறேன். அந்த 3 வீடியோவையும் நீங்கள் பார்த்து முடித்த பிறகு நீங்களும் என்ன மாதிரியே மகிழ்ச்சி அடைந்து விடுவீர்கள். அதனால் ஸ்கிப் பண்ணாத பாருங்கள். அதுக்கப்புறம் 2வது ஒரு செய்தி, தமிழகமானது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கத்தின் கையில் இருக்கிறதா இல்லை காவல்துறை கையில் இருக்கிறதா என்ற ஒரு சந்தேகம் இருக்குது. ஏன்னா காவல்துறை அடக்குமுறையை ஏவுகிறதா அப்படின்ற ஒரு எண்ணம் மட்டும்தான் நமக்குள்ளே இருக்கிறதுங்க. சரி, 2 செய்தியும் பார்க்கலாம். ஆனால் அதற்கு முன்பாக இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். முதல்ல நான் ஒரு வீடியோ தரேன், அந்த வீடியோவை பார்த்துட்டு வாங்க. அதற்கு பிறகு கொஞ்சம் நம்ம விரிவாக பேசலாம். கொண்டு போய் அடிக்க பாக்குறாங்க, துப்பாக்கி முறையில மிரட்டுறாங்க, துப்பாக்கி முறையில இந்த வீடியோவில் யாரு கதறது? திமுகவினுடைய விளாத்திக்குளம் எம்எல்ஏ மார்கண்டேயன் அவர்கள் தானுங்க கதறார். இவர் பேசுனது கொலை மிரட்டல், உங்கள் எல்லாருக்குமே தெரியும். எல்லா தொலைக்காட்சியிலும் அவர் பேசுனது வந்துடுச்சு. நீ சட்டமன்றத்தை இழுத்து பூட்டுவியா? உன்னுடைய எலும்பை உடைச்சிட்டு சட்டமன்றத்தை திறந்து வெளியே போகும். மானங்கட்ட தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக இருக்கின்ற நீ எங்களை மிரட்டுறியா? வெளியே வாடா பார்த்துலாம் அப்படின்னு ஒருமையில் பேசினார். கொலை மிரட்டல் விட்டால் காவல்துறையானது நடவடிக்கை எடுக்காத. அதான் மார்கண்டேயன் அவர்களை கைது பண்ணியிருக்காங்க. நேற்று காலையில் 7 மணிக்கு கைது பண்ணாங்க. அதற்குள்ளாக திமுகவுடைய ஆதரவாளர்கள் சூழ்ந்து விட்டார்கள். அதுலேயும் மார்கண்டேயன் அவர்களை பொறுத்த வரைக்கும், நான் ஒரு சட்டமன்ற உறுப்பினர், என்ன கைது பண்ண வந்திருக்கீங்க, நீங்கள் சபாநாயகர்கிட்ட அனுமதி பெற்று வந்தீர்களா அப்படின்னு கேட்குறாரு. காவல்துறைக்கு சட்டம் தெரியும். அதாவது சட்டப்பேரவைக்குள்ளே இல்லை சட்டப்பேரவை வளாகத்துக்குள்ளே நீங்கள் எம்எல்ஏக்களை கைது பண்ணிங்கன்னா அப்போது சபாநாயகருடைய அனுமதி தேவை. ஆனால் பொது வெளியில் எங்கே கைது பண்ணாலும் சரி, இந்த மாதிரி கொலை மிரட்டல் விட்டாலும் சரி, அந்த எம்எல்ஏவை கைது பண்ணணும். அப்படி கைது பண்ணிவிட்டு தகவலை நம்முடைய சபாநாயகருக்கு தெரிவித்தால் போதும், அனுமதி வாங்க வேண்டும் என்ற அவசியம் கிடையாது. அதனால் காவல்துறையை பொறுத்த வரைக்கும் இவர் சபாநாயகரை காரணம் காட்டி இவர் தப்பிக்கலான்னு பார்க்குறாரு அப்படின்றது தெரிஞ்சுக்கிட்டு தான், ஏங்க சபாநாயகர்கிட்ட தகவல் தெரிவித்தா போதுங்க, கைது பண்ண வந்திருக்கோம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு எஃப்ஐஆரை காட்டுறாங்க. எஃப்ஐஆர் அவர் உட்காந்து பிரித்து பார்க்குறாரு. உடனடியாக சட்டப்படி என்னை கைது பண்ணலை, அதனால் திமுகவினர் ஒட்டுமொத்த பேரும் எனக்கு ப்ரொடெக்ஷன் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு திமுகவினரை கூப்பிட்றாரு. ஆனால் காவல்துறையை பொறுத்த வரைக்கும் பெருசாக அவருடைய கருத்துக்கு செவிசாய்க்கவில்லை. பிறகு கைது செய்கின்றார்கள், வண்டியில் ஏற்றிக்கிட்டு போகிறாங்க. அதற்குள்ளாக அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்கள், கீதா ஜீவன் அவர்கள், பாளையங்கோட்டை எம்எல்ஏ, அதுக்கு பிறகு கோவில்பட்டி எம்எல்ஏ என்று சொல்லிவிட்டு பல பேரும் சூழ்ந்து விடுகின்றார்கள். காவல்துறை இடத்துல வாக்குவாதம் பண்ணுறாங்க. அந்த தருணத்தில் எஸ்பி அவர்களை சந்திக்கணும், 2வது மார்கண்டேயன் எம்எல்ஏ அவர்களை சந்திக்கணும் அப்படின்லாம் கேட்குறாங்க. ஆனால் காவல்துறை மறுப்பு தெரிவிக்கிறது. என்னையாது உங்கள் ஆளுங்களை கைது பண்ணுகின்ற போதெல்லாம் அவங்களை சந்திக்கணும், அவங்களுக்கான மருத்துவ உதவி கொடுக்கணும் அப்படின்லாம் நீங்கள் கேட்டீங்க. ஆனால் உங்களுக்கு நாங்கள் அனுமதி அளிக்கணும், உங்களுக்கு வந்தால் ரத்தம், எங்களுக்கு வந்தால் தக்காளி சட்னியா, எங்களையும் ஒடுக்குறீங்க, எங்களை யாரையும் சந்திக்க விடாமல் தடுக்கிறீங்களே, நான் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்களும் அப்புறம் கீதா ஜீவன் அவர்களும் கதற, உடனடியாக மார்கண்டேயன் அவர்கள்கிட்ட என்ன வாக்குமூலம் வாங்கிடுவாங்களோ அப்படின்னு ஒரு அச்சம் திமுக காரங்கிட்ட இருக்குது. கொலை மிரட்டல் விட்டால் காவல்துறை கைது பண்ணும் என்பது கூட அடிப்படையில் தெரிந்து கொள்ளாமல், இது என்னவோ விமர்சனம் போல் நம்ம ஸ்டாலினாக இருந்தாலும் சரி, கனிமொழி அவர்களாக இருந்தாலும் சரி, அதே மாதிரி உதயநிதி ஸ்டாலின் அவர்களாக இருந்தாலும் சரி, துபாயிலேருந்து வந்த உடனே நம்ம உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அறிக்கை விடுறார். ஏங்க எதிர்கட்சிகளை என்ன பாராட்டுவாங்கன்னு நினச்சிங்களா? குறைய தான் சொல்லுவாங்க அப்படின்னு சொல்கிறார். குறைய சொன்னால் யார் கைது பண்ண போகிறா? கொலை மிரட்டல் விட்டதுனால தானே கைது பண்ணியிருக்காங்க. அதனால் தலைமை என்ன சொல்லிச்சு, 2வது காவல்துறையினர் என்ன சொன்னாங்க அப்படின்னு தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்கள் எப்பா எனக்கு மயக்கம் வருது, எனக்கு தலை வலிக்குது, ஐயோ சுகர் லெவல் குறைஞ்சி போச்சு, ஐயோ இடுப்பு வலிக்குது, என்னை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போங்கோ, கண்ணுலாம் இருட்டுது அப்படின்னு திடீர்னு அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்கள் வேஷம் போடுறார். இதெல்லாம் பழைய காலத்து டெக்னிக்கல். கலைஞர் அவர்கள் 2001 கைது பண்ணி கூட்டு போகிறாங்க. அப்போ கொள்றாங்களேன்னு கதறினார். அந்த காலத்திலே இந்த மாதிரி ஐடியாலாம் கடந்த காலத்தில் போட்டிருக்காங்க. அதனால் காவல்துறைக்கு இந்த அனுபவம்லாம் இருக்கும். ஏன்னா கலைஞர் கதறுகின்ற காட்சியெல்லாம் நம்ம விஜய் அவர்களும் பார்த்துருப்பார். என்ன கதறினாலும் என்ன ட்ராமா போட்டாலும் சரி, வெளியே மட்டும் விட்டுறாதே, அவனுங்களை உள்ள தூக்கி போடு அப்படின்னு உத்தரவு போட்டிருப்பார். அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. இப்போ திடீர்னு எதற்காக அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்கள் உடல்நிலை சரியில்லை அப்படின்னு சொன்னார்னு பார்த்தா, நம்ம மருத்துவமனைக்கு தான் கொண்டு போய் விளாத்திக்குளம் எம்எல்ஏ மார்கண்டேயன் அவர்களை உடல் பரிசோதனை செய்வார்.
சிறையில் அடைப்பதற்கு தகுதியாக இருக்காரா இல்லையான்னு சொல்லிட்டு அந்த தருணத்தில் மார்கண்டையன் அவர்களை சந்திச்சணுமா இல்லையா? அதற்காக மார்கண்டையன் அவர்களை அரசு மருத்துவமனைக்கு கூட்டு வரதுக்கு முன்பாக நமக்கு உடல்நிலை சரியில்லைன்னு சொல்லிட்டு நாம் மருத்துவமனையில் போய் படுத்திருந்தோம்னா அங்கே மார்கண்டையனை சந்திச்சலாம் இல்லையா? அப்படி ஒரு வேஷத்தை போடுறாரு நம்முடைய அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்கள். இதெல்லாம் காவல்துறைக்கு தெரியாதா? அதனால தான் காவல்துறையை பொறுத்த வரைக்கும் யாரையுமே சந்திக்க விடவே இல்லை. அப்போ தான் வந்து எப்படியாவது நாம் பேசுறது தப்பு இல்லை, காவல்துறை அடக்குமுறையை ஏவுது, உண்மைக்கு புறம்பாக ஸ்டேட்மெண்ட் கொடுக்க சொல்கிறாங்க, ஒருவேளை நீதிமன்றமானது காவல்துறை சொன்னதை கேட்டு நம்மளை ரிமாண்ட் பண்ணிச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்றதுக்காக இப்போ செய்தியாளர்கிட்ட வந்து உண்மையோ பொய்யோ மார்கண்டையன் என்ன சொல்கிறாருன்னு கேட்டிங்கன்னா, என்னை பிணவரையில் வைத்து அடித்து கொல்ல பார்த்தார்கள் அப்படின்னு கதறார். அந்த வீடியோவில் நீங்கள் பார்க்கும்போது துப்பாக்கி வச்சு மிரட்டினாங்க. நீங்கள் அதாவது காவல்துறை என்ன சொல்லுதோ அதைத்தான் வந்து நீதிமன்றத்தில் சொல்லணும் அப்படின்ட்டு நிர்பந்தம் பண்ணுறாங்க அப்படின்னு வந்து செய்தியாளர்கிட்ட வந்து மெசேஜை கன்வே பண்ணுறாராம் இந்த மார்கண்டையன். காவல்துறையை பொறுத்த வரைக்கும் வாய் மேலே குத்தி பட அப்படின்னு பிடிச்சி தள்ளிக்கிட்டே போகிறாங்க. இப்படியெல்லாம் கதறதை பார்க்கும்போது நமக்கு மகிழ்ச்சியாக இருக்குது. ஏன்னா முற்பகல் செய்யின் பிற்பகல் தானே வந்து சேரும். சமூக வலைதளத்தில் கருத்து போட்டால் போதும், பிடிச்சி உள்ளத்துக்கு போட வேண்டியது, அவனை மிரட்ட வேண்டியது, கைகாலை உடைக்க வேண்டியது, ரெண்டாவது குண்டாசை போட வேண்டியது, ஒரு வருஷத்துக்கு வெளியே வர முடியாத அளவுக்கு பார்த்துக்கொள்ள வேண்டியது, இதெல்லாம் கடந்த காலத்தில் பண்ணிங்க இல்லைங்களா? அதனால் இப்போது உங்களை கைது பண்ணி உள்ளே போடுகின்ற போது அதிமுகவிலேருந்து எல்லாரும் மகிழ்ச்சியாக இருக்கிறாங்க. ஆட்சி போயாச்சு, ஆள்கின்ற அரசாங்கத்துடைய தவறுகளை சுட்டி காட்டலாம் இல்லையா? மக்களுக்கு என்ன கோரிக்கை இருக்குதோ அந்த கோரிக்கையை பற்றி பேசலாம். ஆனால் இவனுங்க வச்சிருக்க பணத்தை சும்மா வச்சில்லாமல் எங்கே பார்த்தாலும் மேடை போட்டு கலைஞர் பிறந்தநாள் விழாவான். ஒன்று ஸ்டாலின் குடும்பத்தை பற்றி பேசுவானுங்க, இல்லை என்றால் தங்களுடைய பெருமையை பற்றி பேசுவானுங்க. அதுக்கு மட்டும்தான் பொதுக்கூட்டத்தையே போடுவானுங்க இந்த திமுக காரணங்க. அப்படி தான் கோவில்பட்டியில் போய் மேடை போட்டு கலைஞர் நூற்றாண்டு விழா, அந்த மேடையில் போய் கலைஞருடைய பெருமையை பேசியிருக்கலாம். ஏன்னா ஸ்டாலினை குளிர்விக்க வேண்டும் என்றால் கலைஞரை பற்றி 2 நல்லது சொன்னால் போதும், இல்லையா புகழ்ந்து பேசினா போதும். இனிமேல் நீ தாண்டா அறிவாலயத்தினுடைய கொத்தடிமை, உனக்கு தாண்டா சீட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் சம்பாரித்த பணத்தை மக்கள் பிரச்சனையை பேசுறதுக்கு, மக்கள் போராட்டங்களை முன்னெடுப்பதற்காக செலவு பண்ண மாட்டானுங்க. இப்போ அதிமுக பாருங்கள், உங்கள் எல்லாருக்கும் தெரியும், பெண்கள் பாதுகாப்பை வலியுறுத்தி திருச்சியில் பெரிய போராட்டம் நடத்தினாங்க. மக்களுக்கானவற்றை போராட்டமாக நடத்தி அரசாங்கத்துக்கு கொண்டு போய் சேர்த்து மக்களுக்கு நல்லது நடந்தால் பரவாயில்ல, அடுத்த முறை ஓட்டு போடுவானுங்க. எப்போ பார்த்தாலும் கலைஞர் புகழ் பாட வேண்டியது, ஸ்டாலின் புகழ் பாட வேண்டியது, இல்லையா ஆளுங்கட்சி வந்து திட்ட வேண்டியது. அப்படி இல்லைன்னு வச்சுங்களேன் கொலை மிரட்டல் விட வேண்டியது, இல்லைன்னா போலியாக ஊழல் செய்து சேர்த்துருக்கின்ற சொத்தை காப்பாற்றுறதுக்காக கெத்து காட்டுறது, இதெல்லாம் காவல்துறைக்கு தெரியாதா? இல்லை ஆளுகின்ற அரசாங்கத்துக்கு தெரியாதா? அதனால தான் தட்டி தூக்கி உள்ளே வைக்கிறாங்க, காவல்துறை கொல்ல பார்க்குறாங்களாம். என்ன மாதிரியான நாடகம்! இந்த மாதிரிலாம் பொய்யா சொல்கிறதுனால தான் இந்த விளாத்திக்குளம் எம்எல்ஏவை ஏப்பா ஒரு 15 நாள் உள்ள வைங்கப்பா அப்படின்னு ரிமாண்ட் பண்ணிட்டாங்க. இதுக்கு முன்பாக திமுகவினர் கைதாயிருக்காங்க. அவங்களையெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரிமாண்ட் பண்ணல, ஆனால் இவரை ரிமாண்ட் பண்ணிட்டாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு கொலை மிரட்டல் விட்டுருக்கின்றார். இப்படி கொலை மிரட்டல் விட்டுருக்குறோம், நம்ம செஞ்சது தப்பு. நாம் என்ன ஒரு தப்பாக பண்ணியிருக்கோம்? நம்ம என்ன ஊழலே பண்ணலையா? ஏகப்பட்ட ஊழல் பண்ணியிருக்கோம். நம்ம சிறைக்கு போனால் அடுத்தடுத்த வழக்குகள் நம்ம மீது பாயும், வெளியே வர முடியாதுன்னு இந்த மார்கண்டே எனக்கு தெரியும். அதனால தான் வெளியவே வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு நெரேட்டிவ் செட் பண்ணணுன்றதுக்காக கதறாரு. ஆனால் காவல்துறை கண்டுக்கவே இல்லைங்க. கடைசியில் அவங்க மகன் கதறாரு, பார்த்துட்டு வாங்களேன். That in order to not break the bones of democracy, otherwise when the bones of democracy is broken, the partitional politics bones would also be broken. Honorable Chief Minister, உங்க பையன் தான் சார் உங்களோட இல்ல, என் அப்பா எனக்காகவும் இந்த விளாத்திக்குளம் மக்களுக்காகவும் ரொம்ப காலமா உழைச்சிட்டு இருக்காரு. அவர் எங்களோட இருக்கணும்னு நினைக்கிறோம். இப்படிலாம் பண்ணாதீங்க சார். இவனுங்க திருந்தவே மாட்டானுங்க அப்படின்றது தான் என்னுடைய எண்ணம். ஏன்னா நம்ம விஜயுடைய மகனுக்கும் விஜய்க்கும் என்ன பிரச்சனை என்பது ஒரு தனிப்பட்ட விஷயம். ஆனால் இவன் வந்து பாருங்களேன், எங்கள் அப்பா விளாத்திக்குளம் மக்களுக்கும் எனக்கும் உறுதுணையாக இருந்து எவ்வளவோ செஞ்சுருக்காரு அப்படின்னு சொல்கிறான். இவன் ஆங்கிலத்தில் சும்மா சரளமாக பேசுகிறான். நாம் தான் வந்து சமச்சீர் கல்வி என்று சொல்லிட்டு கலைஞர் புகழ் பாடின பாடத்தை படித்தோம், திராவிடத்தினுடைய புகழை படித்தோம். எதுக்கும் வந்து உதவவே இல்லை. எனக்கு ஆங்கிலம் என்பதே அதிகமாக தெரியவே தெரியாது. நானும் படிச்சிருக்கிறேன். ஆனால் இவன் பிள்ளைலாம் பாரு, ஆங்கிலம் சரளமாக விளையாடுது. பிள்ளைங்களை கொள்ளடித்தாலும் சரி, எப்படி அவனை உருவாக்க வேண்டும், நம்ம சொத்தை எப்படி காப்பாற்றணுமோ அதுக்கேற்ற மாதிரி இவனுங்களாம் உருவாக்குறானுங்க. இவனுங்களாம் எந்த இடத்துல நல்ல கல்வி இருக்குமோ அந்த இடத்துல போய் படிக்கிறானுங்க. ஆனால் நாமெல்லாம் வந்து சமச்சீர் கல்வி என்று சொல்லிட்டு கருமாந்திரம் கலைஞர் குடும்பத்தை பற்றியே படித்து இன்றைக்கி வீதியில் இருக்கிறோம். அதெல்லாம் பார்க்கும்போது டேய் திமுக என்றைக்குமே ஆட்சிக்கு வரக்கூடாதா? இவனுங்களை கதரை விட்டு இன்னும் கூட அடிக்கணும்டா.
ஒரு தலைமுறையே இவனுங்க நாசம் பண்ணியிருக்கானுங்க சாராயத்தை விற்று. ரெண்டாவது கல்வி என்ற போர்வியில் வெறுமனே கருமாந்திரம் தெலுங்கு கலாச்சாரத்தை கொண்டு வந்து திணிச்சு திராவிடம் என்ற ஒரு பொய்யை மாயை உருவாக்கி நம்மளாம் நாசம் பண்ணியிருக்காங்கடா என்ற எண்ணம் தான் இந்த பையன் பேசுனதுலேருந்து நமக்கு நல்லா தெரியுது. இந்த பையன் என்ன சொல்கிறான்னு கேட்டிங்கன்னா, எங்கள் அப்பா பேசின வீடியோ 5 நிமிஷம் தான், எங்கள் அப்பாவை 13 மணி நேரமாக விசாரிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கதறான். லாலாம் பேசுகிறான். ஃப்ரான்ஸில் வந்து மன்னராட்சி எப்படி ஒழிக்கப்பட்டது, லண்டனில் எப்படி மன்னராட்சி ஒழிக்கப்பட்டது, இதெல்லாம் பேசுகிறான். டேய் சிம்பிள் தாண்டா. என்ன தெரியுமா, காவல்துறையினருக்கு உங்கள் அப்பா ஒத்துழைச்சாருன்னு வச்சுங்களேன், 5 நிமிஷத்தில் நீதிமன்றம் கொண்டு போயிருப்பாங்க. நீதிமன்றம் உண்மையாக பொய்யா கைது, இது சிறையில் வைக்கணுமா வைக்கக்கூடாது என்று முடிவு பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனால் உங்கள் ஒப்பனும் சரி, ரெண்டாவது திமுக காரனும் சரி, காவல்துறை சட்டப்படி நடவடிக்கை எடுப்பதுக்கு விடவே இல்லை, அலப்பறை பண்ணுறாங்க. அப்படி அலப்பறை பண்ணிக்கிட்டே இருந்தாங்கன்னா, ஒத்துழைப்பு தரலைன்னா 13 மணி நேரம் உள்ளே வச்சு அடிக்க தாண்டா செய்வாங்க. அடிக்கிறதுனா என்ன கேள்வி கேட்பாங்கன்னு சொல்கிறேன். அதனால் திமுக காரன் கதறதை கண்டிப்பாக ரசிக்கணும். அதுக்கப்புறம் இந்த வீடியோவை பாருங்களேன். இது என்னன்னு கேட்குறீங்களா, மருத்துவமனைக்கு இந்த விளாத்திக்குளம் எம்எல்ஏ அவர்களை அழைச்சிக்கிட்டு போகிறாங்க. அங்கே செய்தியாளர்களை பொறுத்த வரைக்கும் விளாத்திக்குளம் எம்எல்ஏ கிட்ட இருந்து ஏதாவது செய்தியை கறந்துடணும், பரபரப்பாக பேசப்படணும் அப்படின்றதுக்காக தான் செய்தியாளர்கள் ஓடுறாங்க. ஆனால் அங்கே இருக்கக்கூடிய ஏடிஎஸ்பியா, ஆமாம், அவர் வந்து செய்தியாளர்களை சந்திக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறார். அது தப்பு கிடையாது. ஆனால் செய்தியாளர்களை எப்படி மிரட்டுறார் பாருங்க, நான் யார் தெரியுமா அப்படின்னு சொல்லிவிட்டு. என்ன பண்ணுறது, ஜனநாயகத்துடைய 4வது தூண் இந்த செய்தியாளர்கள். ஆனால் அவங்கள மிரட்டுறது இன்றைக்கி ஆட்சியாளர்கள் கையில் வந்து தமிழகம் இருக்குதா இல்லை அதிகாரிகள் கையில் இருக்குதா அப்படின்னு நமக்கு தெரியவே இல்லை. கடந்த ஆட்சியாளர்களை பொறுத்த வரைக்கும் ஒட்டுமொத்த பொறுப்பையும் அதிகாரிகிட்ட தான் கொடுத்தாங்க. அதிகாரிகள் அவங்க விருப்பம் போல் அரசாட்சி நடத்தினாங்க. கடைசியில் திமுக தோற்றுது. இப்போது காவல்துறையை பொறுத்த வரைக்கும் செய்தியாளர்கள் அப்படி தான் முண்டி அடிப்பாங்க. ஏன்னா இந்த மார்கண்டேயன் எம்எல்ஏ அவர்களை முன்வாசல் வழியாக அழைச்சிக்கிட்டு மருத்துவமனைக்கு போனோம்னா செய்தியாளர்கள் முற்றுகிடுவாங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டு பின்வாசல் வழியாக கூட்டின்னு வராங்க. அங்கேயும் செய்தியாளர்கள் வந்து மைக்கை நீட்டவாச்சு இந்த ஏடிஎஸ்பி வந்து பார்த்திங்கன்னா கோபம் அடைஞ்சு விட்டார். அப்படி கோபம் அடைந்ததுனால தான் இப்படி காட்டமான கருத்து. என்னை பொறுத்த வரைக்கும் எல்லாரையும் அடக்கலாம் என்று காவல்துறை நினச்சா தப்புங்க. ஆனால் இந்த ஊடகத்தை இந்த காவல்துறையை மிரட்டலாமான்னு கேட்டிங்கன்னா சத்தியமாக மிரட்டலாம். ஏன் மிரட்டலான்னு கேட்குறீங்களா, அது ஒரு தனி வீடியோவிலேயே உங்களுக்கு விளக்கமாக பேசுகிறேன். இப்போதைக்கு காவல்துறைக்கு இவ்வளோ அதிகாரம் தேவையில்லை முதல்ல. ரெண்டாவது திமுக காரனை இப்படியே விட்டுறாதீங்க. இன்னும் நிறைய பேர் இந்த மாதிரி பேசுகிறான், அவன்லாம் தூக்கி உள்ளே வைங்க. போகிற போக்கில் நம்ம அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்கள் வந்து ஏங்க கடந்த காலம் கைது பண்ணுகின்ற போது இந்த சுதீஷ் இருக்கார்ல, அந்த எஸ்பியோ ஏடிஎஸ்பியோ தான் வந்து பார்த்திங்கன்னா இவரை தவேக்காவில் சேர சொல்லி துப்பாக்கி வச்சு மிரட்டினாராம். திமுக காரன் மிரளுவானா அப்படின்னு சொல்லிட்டு எவன் தவேக்காவில் சேர சொன்னான்டா அப்படின்ற கேள்வி எழுந்துக்கிட்டே இருந்தது. அந்த அதிகாரி பேரை சொல்லியிருக்கின்றார். அனிதா ராதாகிருஷ்ணன் இப்போ கைது பண்ணியோ இல்லை விசாரணைக்கு அழைத்தோ உண்மையாகவே அந்த ஏடிஎஸ்பியா அவர் தவேக்காவில் சேர சொன்னாரா என்று சொல்லி அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்களையும் விசாரிக்கணும். அவரையும் ஒரு 15 நாள் ரிமாண்ட் பண்ணுங்க, அப்போ தான் திருந்துவார். இல்லைன்னு வச்சிங்களேன், இவனெல்லாம் அடக்கவே முடியாது. இவன் நீதிமன்றம் வரைக்கும் போய் வெளியே வந்ததுனால தான் அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்கள் இங்கே ஃபயர் விட்டுட்டு இருக்கான். இவனையும் ஒரு 15 நாள் ரிமாண்டில் போட்டிருந்தோம்னா எப்பா வாய் முடியும் சும்மா இருப்பான்டா. ஏவா வேலு சும்மா இல்லை, KN நேரு அவர்கள் சும்மா இல்லை, நம்முடைய சேகர் பாபு எப்போதும் பேசுவார், அவர்களாம் சும்மா இல்லை, அது மாதிரி நம்மளும் சும்மா இருப்பான்டாலும் சும்மா இருப்பாங்க. அதனால் யாரெல்லாம் உள்ளே தூக்கி வைக்கணுமோ அந்த அளவுக்கு வச்சு செய்யுங்க. இல்லைனா திமுக காரனை அடக்கவே முடியாது. இப்படியே விட்டுட்டிங்கன்னா தவேக்காவை வச்சு செஞ்சு விட்ருவானுங்க திமுக காரனுங்க. ஏன்னா 75 ஆண்டு காலமாக எத்தனையோ அரசியல் தலைவர்களை பார்த்தவனுங்க. ஊடகம் ஃபுல்லாக அவனுக்கு சப்போர்ட் இருக்குது. தயவு செய்து காவல்துறை வந்து திமுக காரனை விட்டுறாதீங்க, அடுத்தடுத்த வழக்கு போட்டு உள்ளவே வைங்கோ. ஏன்னா இவன் பிள்ளைகளாம் வந்து பார்த்தீங்கன்னா கோடி கோடியே சம்பாதிப்பதற்கு கல்வியை கூட தரமாக கொடுத்துருக்கான். பாவிங்க கல்வி என்ற போர்வில் சாக்கடையில் எங்களை தள்ளிட்டானுங்க. இதுக்காகவே இவனுங்க உள்ளே வைக்கலாம். அதனால் இவனுங்க கதறுவதை பார்க்கும்போது நமக்கு மகிழ்ச்சியாக தான் இருக்குது. பொறுத்து வந்து பார்ப்போம் அடுத்த கட்ட சட்ட நடவடிக்கை என்ன பாயப்போகுது, யார் மீது பாயப்போகுது என்பதெல்லாம் பொறுத்து வந்து பார்க்கலாம். நன்றிங்க.